ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸில் நான் அந்த இமேஜ் காட்டின மாதிரி கிட்ஸ் ஃப்ராக், ஒரு காட்டன் ஃப்ராக், ஜஸ்ட் லைக் இங்கே ஒரு ஃப்ரில் வச்சுட்டு கீழே கேதரிங் பேட்டர்ன் வச்சு ஒரு ஃப்ராக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேட்டர்ன் போட்டுட்டு தென் ஃபேப்ரிக் கட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறோம். தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் பாடியிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர். ஸோ நம்ம டேப்பை பேக் சைடு ஆஃப் த ஷோல்டரில் வச்சு இங்கேருந்து கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும், இந்த ஷோல்டர் போன்லேருந்து இந்த ஷோல்டர் போன். ஸோ இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு அடியிலேருந்து இப்படி ரெண்டு ஃபிங்கர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி இது மேலே போய் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவோ இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ பேக்கில் வச்சு பார்த்தோன்னா திரும்பிக்கும் பேக்கில் வச்சோன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரொம்ப இப்படி கர்வாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப திரும்பி சொல்லு, அம்மா சொல்லுது, ரொம்ப இப்படி கீழேயும் இப்படி தொங்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுதான் ஷோல்டர். தென் அதுக்கப்புறமா செஸ்ட்டு கையை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டு கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ளே கேப் விட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 20.5. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸ் ஈஸ் அலவன்ஸ் என்ன வேணுமோ அதை தனியாக நீங்கள் பேட்டர்னில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இப்படி டைட்டாகவும் பிடிக்காமல் ரொம்ப லூஸாகவும் எடுக்காமல் கரெக்டாக ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ளே விட்டு பாடியை சுற்றி டேப் டச் ஆகிருக்கணும். இது செஸ்ட்டு. தென் அதுக்கப்புறமா வெயிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அவங்க நேவல் பாயிண்ட்டுக்கு ஒரு சரி இந்த நேவல் பாயிண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வெயிஸ்ட். இந்த குட்டி பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அடல்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல தென் அதுக்கப்புறமா ஸோ இந்த யோக் பீஸ் மேலேருந்து என்ன லென்த்தில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த வெயிஸ்ட் எடுத்தோன்னே அந்த வெயிஸ்ட் எடுத்தோம்ல அது வரைக்கும் அந்த யோக். தென் அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், கையை தூக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ஹோலை சுற்றி ஸோ இப்படி சுற்றி டேப் இருக்கணும். ஸோ இதுலேயும் எங்கேயும் லூஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கையை உள்ளே விட்டுட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவு. ஓகே. தென் அதுக்கப்புறமா ஸ்லீவோட லென்த்து என்ன லென்த்தில் உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அந்த ஸ்லீவோட லென்த்து. தென் ஸ்லீவோட லூஸ் என்ன லென்த்தில் எடுக்கிறீங்களோ. இப்போ 3 இன்ச்சஸ் எடுக்கிறோன்னா அந்த 3 இன்ச்சஸில் கையை சுற்றி அந்த 3 இன்ச்சஸில் கையை சுற்றி என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் ஸ்லீவோட லூஸ். ஹைட்டு வந்து உங்கள் இஷ்டம் தான். நீ லெவல் எடுத்துக்கோங்க. நீலேருந்து கொஞ்சம் கீழே இல்லை ஃபுல் லென்த் எடுக்கிறீங்களோ எந்த லென்த்து வேணாலும் உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ மெஷர்மெண்ட் லென்த்தும் அவங்களோட ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரோட மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி அவங்களோட மிட் ஆஃப் த ஷோல்டரில் வச்சுட்டு என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. ஸோ பாடி மெஷர்மெண்ட் அவ்வளோதான். ரொம்ப மினிமல் மெஷர்மெண்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம பேட்டர்ன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போயிடலாம். ஷோல்டர், செஸ்ட், வெயிஸ்ட், ஆர்ம் ஹோல், யோக், ஸ்கர்ட். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். இது போக நம்ம ஃபுல் லென்த்துலேருந்து தான் நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் எடுப்போம். ஸோ நான் ஃபுல் லென்த்து ஒரு 24 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ நல்லா நீக்கு கீழே ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வர மாதிரி, ஜஸ்ட் கீழே மட்டும் அந்த கொல்ஸ் போடுற இடம் மட்டும் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 24னா ஸ்கர்ட் லென்த்து எவ்வளோ வரும்? இந்த ஃபுல் லென்த்லேருந்து யோக் லென்த்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கர்ட் லென்த்து கிடச்சிரும். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு மேலே நார்மலாக நமக்கு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் வர மாதிரி இது இருக்காது. இங்கே இருக்கிற பீஸ் வந்து உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இங்கே இருக்க பீஸ் வந்து தனியாக வரும். அதிலிருந்து தான் இந்த ஃப்ரில் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கர்ட் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கேதர்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் யோக். ஸோ இது 9 இன்ச்சஸ். நம்ம ஃப்ராக்கோட ஃபுல் லென்த்து 24 இன்ச்சஸ். ஸோ அப்போது 24 இன்ச்சஸ்லேருந்து 9 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த்து கிடச்சிரும். அப்போது 24 minus 9 15. ஸோ ஸ்கர்ட் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ ஃபுல் லென்த்லேருந்து உங்கள் யோக்கை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இது தனி பீஸாக இருக்கும். இது வந்து
ஸோ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு தனி பீஸ் ரெடி பண்ணி இந்த ஃப்ரில் ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணுவோம் ரெண்டையும். அண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ரோப்பும் வந்துடும், பின்னாடி கட்டுற ரோப்பும் இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஃபேப்ரிக்லேயே கூட போடலாம். லைனிங்கோட தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வித்தவுட் லைனிங் கூட நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போடுறோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் லைனிங் வச்சுருக்கீங்கன்னா லைனிங்லேயே கூட பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு யோக்குக்கு மட்டும் பேட்டர்ன் போடுறோம். ஸ்கர்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம ஸ்கர்ட்லேயே கட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 9 inches. ஸோ யோக் எவ்வளோ 9 inches. அப்போது மேலே இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch. எப்பயும் நம்ம நார்மலாக நீங்கள் இது போடுறீங்க, பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch இங்கே ஆட் பண்ணுவோம். இப்போ இங்கே நமக்கு ஷோல்டர்லாம் வரப்போகிறதில்ல, அதனால் இந்த 9 கூட ஒரு 1/2 inch மட்டும் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா இந்த ஸ்கர்ட்டை இந்த யோக் பீஸ் கூட அட்டாச் பண்ணணும்ல, அப்போது அதுக்கு ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் வேணும்ல. இந்த 0.5 inches அப்படின்றது என்னது? சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ்னா தையலுக்காக நம்ம கொடுக்குற அலவன்ஸ் தான் சீம் அலவன்ஸ். ஸோ அப்போ கீழே ஸ்கர்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch கொடுக்குறேன். அப்போது 9 + 1/2 9.5 inches. ஸோ மேலே இருந்து 9.5 inches மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நம்ம ஃபேப்ரிக்கில் போடும்போதும் டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ 4 ஃபோல்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போது ஃபுல் ஷோல்டர் என்ன? 9 inches. ஃபுல் ஷோல்டர் என்ன? 9 inches. அப்போ நான் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போது 9ஐ 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ 4.5. ஸோ உங்கள் ஷோல்டர் என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி இந்த மேலே இருக்க லைனில் மார்க் பண்ண போகிறோம். 4.5. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லீவ்லாம் கிடையாது, இதை அப்படியே நம்ம கன்சீல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இதை நான் இப்படியே வச்சுருவேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ராக் பண்ணுறீங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃப்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 inch 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்காக. ஸ்லீவ் இல்லைன்னா நம்ம இதிலேயே கன்சீல் பண்ணிடுவோம். அந்த சீம் அலவன்ஸ் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இங்கே சீம் அலவன்ஸ் இருக்குது, ஒரு 1/4 inch இருக்குது. பட் ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஸ்லீவை நம்ம இங்கே அட்டாச் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஸ்லீவை நம்ம இதில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1/4 inch உள்ளே போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். இது நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா எந்த அலவன்ஸும் கொடுக்கல. ஷோல்டர் 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வந்துச்சோ அதை அப்படி நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போது இங்கே ஷோல்டர் என்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்துச்சோ, இப்போ 4.5 வச்சோம்ல, அதை அப்படியே நம்ம ஆர்ம் டெப்த் லைனாக மார்க் பண்ண போகிறோம். இங்கே ஆர்ம் டெப்த் லைன் இதுதான். இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறது ஆர்ம் டெப்த் லைன். ஸோ இந்த ஆர்ம் டெப்த் லைன் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா, இங்கே இருந்து செஸ்ட் லைனை மார்க் பண்ணுறதுக்காகவும் ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்கறதுக்காகவும் ஆர்ம் டெப்த் லைனை மார்க் பண்ணுறோம். ஸோ பொதுவாக கிட்ஸுக்கு, நான் கிட்ஸ் வந்து இங்கே 10 years வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே போகும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா பஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 11-12 years ஆனாலே பஸ்ட்டு வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். டாட் கொடுக்கலாம், ஸோ ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகுன்றதுனால தான் கிட்ஸுக்குள்ள கான்செப்டே தனி. ஸோ ஒரு 10 years வரைக்கும் தான் ஐ கேன் அஷ்யூர் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 11-12 yearsம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். பட் பஸ்ட்டுலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட் செஸ்ட்டாக தான் இருக்குது, குட்டி பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அதாவது செஸ்ட்டு சைஸ் ஒரு, இப்போ செஸ்ட்டு சைஸ் இவளுக்கு வந்து 21 இருக்கா, ஒரு 27 அவ்வளோதான். இந்த அளவு வரைக்கும் செஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்ஸுக்கு போகலாம். 28 போயிட்டாலே அது அடல்ட் சைஸ் வந்துடும். ஸோ 28-30லாம் போயிட்டு அது அடல்ட் சைஸ். ஸோ 27 மேக்ஸிமம் 27 வரைக்கும் செஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 4.5 வச்சுக்கோமா. இப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட் ஷோல்டருக்கு வச்சோமோ அதை அப்படியே எடுத்து இங்கே ஆர்ம் டெப்த் லைனாக மார்க் பண்ண போகிறோம். நான் கிட்ஸுக்கு சொல்கிறேன், அதனால் நம்ம அப்படியே இதை எடுத்து இங்கே வைக்க போகிறோம். ஸோ இங்கே 4.5, அதே 4.5ஐ மேலேருந்து கீழே மார்க் பண்ணுறேன்.
ஸோ மேலேருந்து கீழே 4.5. ஸோ இங்கே 4.5 இருக்கா, ஸோ இங்கேயும் 4.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்ல லைன், அதுக்காக. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கிற செஸ்ட் லைன். ஸோ இந்த லைன் தான் நம்மளோட செஸ்ட் லைன். இங்கே நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் ஷோல்டர் லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட செஸ்ட் லைன். ஸோ இங்கே என்ன ஷோல்டர் வச்சுருக்கோமோ அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்மளோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் என்ன, 21 inches. ஸோ இந்த 21 கூட ஒரு 1 inch நான் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறேன். இந்த 1 inch எதுக்காக, இது ஈஸ் அலவன்ஸ். ஸோ இது இங்கே என்ன ஆட் பண்ணோம், ஒரு 0.5 inches சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணோம். சீம் அலவன்ஸ். ஸோ சீம் அலவன்ஸ்னால் என்ன, தையலுக்காக நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா துணி. ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, நம்ம எக்ஸாக்ட் பாடி என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். பட் அது கூட ஒரு லூஸ் ஆட் பண்ணுறோம். ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற லூஸ், பாடி மூவ் பண்ணுறதுக்கும் ப்ரீத்திங் ஸ்பேஸ்க்காகவும் நம்ம கொடுக்குற லூஸ். ஏன்னா எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட் தானே எடுத்திருக்கோம். கிட்ஸுக்கு எப்பயுமே அவ்வளோ ஃபிட்டாக நம்ம போட மாட்டோம், கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் போடுவோம். அவங்க மூவ் பண்ணுறதுக்கு வைக்க, ஏன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க, ஓடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தான் போடணும். ஸோ ஃபுல் டைட்டாக எக்ஸாக்ட் பாடியோடு நம்ம கொடுத்தோன்னா அவங்க போட மாட்டாங்க, கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 inches கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கூட நான் ஒரு 1 inch மட்டும் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் 2 inch கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே 2 inches போதும். நான் இங்கே ஒரு 1 inch ஆட் பண்ணுறேன். ஸோ 21 + 1 22. இப்போ இந்த 22வை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட், செஸ்ட்டு என்ன வரப்போகுது, செஸ்ட் ப்ளஸ் 1 inch ஈஸ் அலவன்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 4. ஸோ 22 டிவைடட் பை 4, 5.5 inches. ஸோ இப்போ அந்த 5.5வை இங்கே இருந்து இந்த ஃபோல்டட் எட்ஜில் இருந்து இந்த செஸ்ட் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து, ஸோ மேக்ஸிமம் 1 inch தான், 3/4 inch போதும் தாராளமாக. 3/4 inchலேருந்து 1 inch தான், அதுக்கு மேலெலாம் வேண்டாம். ஏன்னா அவ்வளோ பெருசு வளர்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் 1.5 inches வரைக்கும் சிலர் சீம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, 2 inches வரைக்கும் சீம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே 1.5 inches சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு சைடு 1.5னா 4 சைடும் போகும்போது என்ன ஆகும், ஏன்னா இது ஒரு சைடு தான் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பக்கம், பேக்கில் 2 பக்கம் வரும். அப்போது 1.5 inches into 2, சாரி 1.5 inches into 4, 6 inches வருது. அப்போ உள்ள வளர்ந்தா பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக 6 inch உள்ளே கொடுக்குறீங்க. அப்போ அவங்க 6 inch பெருசு ஆகும்போது, இப்போ 21 செஸ்ட் சைஸ் அவள் இருக்கான்னா 6 inch பெருசாகிறான்னா 27 செஸ்ட் சைஸ் வருவா. இது வரும்போது அவளோட வயசு என்ன இருக்கும், மேக்ஸிமம் 10 வயசு 11 வயசு ஆயிரும். அப்போ இந்த லென்த்து 10 அவளுக்கு இப்போ கொடுக்குற லென்த்து பத்தாது. அப்போ அவ்வளோலாம் நம்ம வச்சு இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் ஒரு 7 to 8 வாஷ் தான், அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண போகிறதுல டக்குன்னு ஹைட் ஆயிடுவாங்க. அப்போ இதை உள்ள கொடுக்குற துணி வேஸ்ட்டு, அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருக்க போகுது. உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் அவங்களுக்கு அது உறுத்திட்டே தான் இருக்க போகுது. அதனால அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1 inch போதும், மேக்ஸிமம் 1 inch, அவ்வளோதான். கொஞ்சம் குண்டானா பிரித்து விடலாம் அப்படின்றதுக்காக 1 inch கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே 5.5 எக்ஸாக்ட் செஸ்ட் மார்க் பண்ணேன். அது கூட ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீம் அலவன்ஸ் தையலுக்காக உள்ளே கொடுக்கறது, நம்ம தைக்கிறது இங்கே தான் தப்போம், பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம், பிரித்து விடுறதுக்காக உள்ளே ஒரு 1 inch கொடுத்துருக்கோம். தென் இப்போ இதுதான் நம்மளோட வெயிஸ்ட் லைன், இந்த லைன். ஸோ இப்போ செஸ்ட் லைன் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கீழே வரும். ஸோ இப்போ வெயிஸ்ட் லைன். ஸோ வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன, 20. இது கூடயும் நான் ஒரு 1 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி, இங்கே ஒரு 1 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணல, அதே மாதிரி வேஸ்ட் கூடயும் ஒரு 1 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ 20 + 1, 21, சேம் டிவைடட் பை 2, 5.25. ஸோ செஸ்ட்டை என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ வேஸ்ட்டு ப்ளஸ் 1 inch டிவைடட் பை 4, 5.25.
தென் மேலே என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே சீம் அலவன்ஸ் இங்கேயும் கொடுக்கணும். இங்கே 3/4 இன்ச் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 3/4 இன்ச், இங்கே 1 இன்ச்னா இங்கேயும் 1 இன்ச். அப்போ இங்கே நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ரெடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்ம் டெப்த் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பெரியவங்களுக்கு தான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். குட்டி பசங்களுக்கு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு இந்த கர்வ் இப்படி இங்கோட இப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இன்கேஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஒரு 10 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 5 வரும். ஷோல்டரை இப்போ நம்ம 9 இருந்துச்சு, 2ஆல் டிவைட் பண்ணி 4.5 வந்துச்சு. அந்த 4.5 இங்கே மார்க் பண்ணிட்டோம். செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி 5.5 வந்துச்சு, இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே இப்படி கர்வ் போட்டுட்டேன். ஸோ ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டே இங்கே 5 வந்துடும். ஷோல்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அப்போது 5 இன்ச்சஸ் வந்துடும். 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 வந்துருமா? அப்போ ஆர்ம் டெப்த் லைன் அதே இங்கே 5 வச்சுருவோம். இப்போ இந்த இடத்துல செஸ்ட் லைன் வந்துடும். அவங்களோட செஸ்ட் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும். ஒரு 20 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 கூட ஒரு 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். 21 டிவைடட் பை 4 போடுறோம். 5.25. அப்போது இங்கே என்ன வரும்? 5.25. செஸ்ட்டே இங்கே தான் வரும். ஸோ அப்போ கர்வ் இங்கே போட முடியுமா? போட முடியாது. இந்த இடத்துல எப்படி கர்வ் போட முடியும்? இந்த கர்வ் வந்து இதுதான் ரெடி மெஷர்மெண்ட், இது சீம் அலவன்ஸ். இந்த ரெடி மெஷர்மெண்ட்டுக்குள்ளேயே இது முடிஞ்சிடணும். சீம் அலவன்ஸ்க்கு போகக்கூடாது. இந்த கர்வ் இப்படி வந்து இப்படி இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த ரெடி மெஷர்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த கர்வ் முடிஞ்சிடணும். அப்போ இங்கே எப்படி நம்மளால் ஒரு கர்வாகவே வராது இல்லையா? அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்குல்ல இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட், இதை மார்க் பண்ணிவிட்டு வேணும்னா இங்கே ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். ஷோல்டரில் இது ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால கம்மி பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டரையே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த ஆர்ம் டெப்த் லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து ஒரு 0.3 இன்ச்சஸ் உள்ளே போகணும். 0.3னா என்ன? ஸோ இது வந்து 3 இன்ச்சஸ் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இதை 3.1ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது 3.25ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது தான் 3.3. ஸோ இந்த 3, அதுக்கப்புறம் இங்கே 3.5, இது 4 இருக்குது. அப்போ இந்த 3க்கும் 3.5க்கும் இன்பிட்வீன் இருக்கிறது 3.25. அப்போது இந்த 3.25க்கும் இந்த 0.5க்கும் இன்பிட்வீன் இருக்குல்ல, இதுதான் 0.3. ஸோ அந்த 0.3 அளவு மட்டும் இன்சைடு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கர்வ் பண்ணலாம். இங்கேருந்து இதை இப்படி பண்ணிவிட்டு இப்போ மைல்டாக இதை ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் வந்துடும். ஸோ இந்த கேஸில் சொல்கிறேன், ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கேஸில் நீங்கள் இந்த மாதிரி இப்படி உள்ள கர்வ் போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, கொஞ்சமாவது நமக்கு கர்வ் வரணும். அதனால் இப்படி நீங்கள் கர்வ் போட்டுக்கலாம். இங்கேயும் குறைச்சிக்கலாம். இங்கே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கனாலும் கொஞ்சம் உள்ளே போயிடும். ஸோ இங்கே இப்படி உள்ளே வந்துடும். இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்லேருந்து இந்த 0.3 இன்ச்சஸ் இங்கேயும் குறைச்சிக்கலாம். இல்லை இந்த ஆர்ம் டெப்த் லைனோட மிட் பாயிண்ட்லேருந்தும் குறைச்சிக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் இங்கே தான் சொன்னேன் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படாது. பட் ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது? 9 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நான் மேலே இருந்து இந்த கர்வாக இப்படி நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். 5.5 கிட்ட வருது. ஸோ நான் கரெக்டாக இங்கே பண்ணல, ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி பண்ணுறேன். ஏன்னா தைக்க போகிறது 1/4 இன்ச் உள்ளே தான் பண்ணுவோம். இது வந்து கட்டிங் லைன், இந்த லைன் கட்டிங் லைன். பட் நம்ம எங்கே தப்போம்? ஒரு 1/4 இன்ச் உள்ளே தான் தப்போம். அதனால் அந்த இடத்துல மெஷர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வருது? இங்கே வரைக்கும் கரெக்டாக இந்த ரெடி மெஷர்மெண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். 5.5 வருது. எனக்கு எக்ஸாக்ட் 5.5னா 5.5 × 2 11 இன்ச்சஸ். பட் என்னோட ஆர்ம் ஹோல் எவ்வளோ? 9 இன்ச்சஸ் தான். பட் 11 வருது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். எனக்கு அந்த லூஸ் அவளுக்கு இருக்கிறது ஓகே. அதனால் நான் இதை அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் ஏன்னா நான் சொன்ன மாதிரி குட்டி பசங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எதுவுமே தைக்க மாட்டோம். 1 or 2 இன்ச்சஸ் எக்ஸஸ் வச்சு தான் நம்ம தைப்போம். அப்போ ஆர்ம் ஹோல் வந்து அவளுக்கு 9 இருக்கணும், 11 இருக்குது, தாராளமாக போதும். இன்கேஸ் இப்போ நான் மெஷர் பண்ணும்போது இது 9 வந்துச்சு, 9 இருக்குது, 9 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த லைனை ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி போட்டு இந்த கர்வ் போடணும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுல்ல, எக்ஸாக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பரவாயில்ல. ஸோ 1 or 2 inches எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த இதை மட்டும் ஜஸ்ட் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம், அவங்களோட ஆம்ஹோலை விட ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கிறோம். அதனால பண்ணி பார்த்தாச்சு, இதுவே ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரெடி மெஷர்மெண்ட் தென் சீம் அலவன்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா ஸோ இது வந்து இங்கே ஒரு கர்வ் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல யோக்கில். இது எப்போல்லாம் பண்ணோன்னா யோக் போர்ஷன் அண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் இது ரெண்டையும் தனித்தனியாக செட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்டில் எல்லாமே இந்த கர்வ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பீஸ் ஏலைன் போடுறோம், குர்த்தி போடுறோம், அங்கெல்லாம் இந்த இது தேவையில்லை. நீங்கள் எப்போ ஸ்கர்ட் யோக் போர்ஷன் தனியாக ஸ்கர்ட் போர்ஷன் தனியாக பண்ணுறீங்களோ அப்போ இந்த இடத்துல கர்வ் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கர்ட் வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மேலே விட. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று சர்க்குலர் பேட்டர்னில் போடுவோம், இல்லை ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணுவோம், இல்லை கேதர்டு ஸ்கர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இங்கே ஏற்றும் போது இந்த பீஸை விட கீழே இருக்க பீஸ் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஹேங் ஆகும், இந்த இடம் கொஞ்சம் இழுக்கும். இந்த பாவடையோட வெயிட்னால இந்த இடத்துல கட் இருக்குது, இங்கெல்லாம் மேலே வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். இந்த இடத்துல என்ன ஆகுது, கட் ஆகுது. ஆம் ஹோலுக்கு அடியில் தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இழுக்கும் லைட்டாக கீழே. அப்போ வந்து போடும்போது இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, என்ன ஆகும், கொஞ்சம் இப்படி கீழே தொங்குன மாதிரி இருக்கும். இப்படி கீழே பாவாடை அப்படி தொங்குன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம அடல்ட்டுக்குனா 1 inch பண்ணுவோம், கிட்ஸுக்கு ஒரு 3/4 inch போதும். இந்த சீம் அலவன்ஸ் லைன் இருக்குல்ல, ரெடி மெஷர்மெண்ட் லைன் இல்லை, சீம் அலவன்ஸ் லைன், இதில் நான் ஒரு 3/4 inch மார்க் பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் லைனில் ஒரு 3/4 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட், வேஸ்ட் லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு மைல்டு கர்வாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும். தென் இப்போ நெக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்கோட விட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருந்து கிட்ஸுக்கு மேக்ஸிமம் மினிமம்லேருந்து நான் சொல்கிறேன் 1.75 to 2.25 அவ்வளோதான். இந்த 3 மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் எதுனாலும் வைக்கலாம் நெக்கோட விட்டு. ஸோ நெக்கோட விட்டுன்றது எது, இதுதான் மிட் பாயிண்ட், நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் மிட் பாயிண்ட். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ ஓப்பன் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு. ஏன்னா ஓப்பன் கொடுத்தா தான் தலைக்குள்ளே போட முடியும். ஸோ ரவுண்டாக இருக்கிறத இந்த இடத்துல இருந்து இங்கே இதிலேருந்து அவங்களோட நெக்கோட மிட் பாயிண்ட்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ லென்த்துக்கு வரப்போகுது அப்படின்றது தான் நெக்கோட விட்டு, நெக் விட்டு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு 1.75 வைக்கலாம், 2 வைக்கலாம், 2.25 வைக்கலாம். ஸோ 2.5 2.75லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். ஸோ அதனால் 2.25 வரைக்கும் கூட நீங்கள் போய்க்கலாம். இன்கேஸ் செஸ்ட் சைஸ் ஒரு 27 26 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் ஒரு 2.5 போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2வே போதும், தாராளமாக 2வே போதும். இப்போ நான் 2ல் வைக்கிறேன் அப்படின்னா அது ஸ்டிச் பண்ணோடனே என்ன ஆகும், 2.25க்கு போயிடும். 1/4 inch நம்ம நெக்கை மடிச்சத போல் இங்கே நெக் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், இது இப்போ வர்றதுக்குள்ள இந்த நெக்கு வராது. ஸோ நார்மலாக நெக் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 inch அடித்து உள்ளே திருப்பினோவில் இதை கட் பண்ணிடுவோம், ரா எட்ஜாக இருக்கும். ஸோ அதை அடித்து திருப்புறதுக்காக சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஒரு 1/4 inch. அப்போது இங்கே 2ல் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம 1/4 inchல அடித்து திருப்பினோன்னே என்ன ஆகும், 2.25 inch ஆயிரும். அப்போது நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், உங்களுக்கான சீம் அலவன்ஸையும் சேர்த்து நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த நெக்கு விட்டுலாம் இங்கே வரப்போகிறதில்ல, ஏன்னா இந்த இடமே நமக்கு கட் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பீஸ் தனியாக வரப்போகுது நமக்கு. ஸோ அதனால் இங்கே இந்த நெக் விட் கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஃப்ராக் பண்ணுறீங்க, இந்த நெக் லைனோட பண்ணுறீங்கன்னா இந்த நெக் விட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த நெக் விட் இப்போ தேவையில்லை, நெக்கோட டெப்த்து மட்டும்தான் வேணும். ஸோ மேலேருந்து நெக்கோட டெப்த்து எவ்வளோ வரப்போகுதுன்றது தான் வேணும். ஸோ இங்கேருந்து இந்த டெப்த்து, ஸோ இதான் ஷோல்டர் பாயிண்ட், இங்கேருந்து இந்த ஃப்ராக் வந்து எவ்வளோ லென்த்துக்கு, இங்கேருந்து இதுதான் நெக் டெப்த்து, மேலேருந்து என்ன டெப்த்துக்கு வேணும் அப்படின்றது. ஸோ நான் இங்கே மேலேருந்து
2.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். ஸோ 2.5 இன்ச்சஸ்னால் நான் 1/4 இன்ச் திருப்பி அடித்த உடனே எனக்கு அது 2.75 இன்ச்சஸ் ஆயிரும். ஸோ நெக்கோட டெப்த்து, ஸோ இப்போ எனக்கு 2.5 தச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்? 2.25 மார்க் பண்ணணும். ஸோ தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டெப்த்து இருக்கணுமோ அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னா நான் எங்கே மார்க் பண்ணுவேன்? 2.25 இன்ச்சஸில் மார்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் 2.75 இருக்கணும் அப்படின்றதுனால நான் இப்போ எங்கே மார்க் பண்ணுறேன்? 2.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் டெப்த்து 3 இன்ச்சஸ் தான். 10 இயர்ஸ் வரைக்குமே மேக்ஸிமம் டெப்த்து 3 இன்ச்சஸ் தான். அதுக்கு மேலே போக வேண்டாம், ரொம்ப டெப்த் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ நான் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இதோட நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்தோட நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்னா இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே நெக் டெப்த்து கொடுத்துருக்கோம்ல, எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2.5 இன்ச்சஸ். ஆனால் தச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? 2.75. இங்கே 2.5 இருக்குது. தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? 2.75 ஆயிரும். அப்போ 2.75 இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 2.75. ஏன்னா நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது இந்த லென்த் எவ்வளோன்றது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் டக்குன்னு ரிவைண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அங்கேருந்து யோக்கோட லென்த்து மார்க் பண்ணுறோம். யோக் லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா ஷோல்டர் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போடுறோம். ஸோ 9 டிவைடட் பை 2 போடும்போது 4.5 இன்ச்சஸ் வருது. தென் ஆர்ம் டெப்த் லைன் மார்க் பண்ணுறோம். ஆர்ம் டெப்த் லைன் ஷோல்டர் என்ன வச்சோமோ அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வைக்கிறோம். தென் அங்கே இருந்து இங்கே செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறோம். ஸோ மேலேருந்து என்ன மெஷர்மெண்ட் இருந்தோ அங்கே செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறோம். ஸோ செஸ்ட்டு கூட ஒரு 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் இப்படி கர்வாக இந்த ஆர்ம் டெப்த் லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கர்வாக ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறமா வெயிஸ்ட் லைனில் அதே மாதிரி வெயிஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ச் டிவைடட் பை 4 போட்டு இங்கே மார்க் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ மேலேருந்து 2 லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. தென் இந்த சீம் அலவன்ஸ் லைனில் இங்கேருந்து மேலே ஒரு 3/4 இன்ச் வச்சு இந்த லைனோட மிட் பாயிண்ட், இந்த வேஸ்ட் லைனோட மிட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணி இங்கேருந்து மைல்டாக ஒரு கர்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலேருந்து நெக்கோட டெப்த்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? 2.5. ஸோ இது தச்சு முடிச்சதுக்கப்புறம் 2.75 ஆயிரும். இங்கே சீம் அலவன்ஸ் போக 2.75 ஆயிரும். ஸோ ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த மெஷர்மெண்ட் மட்டும் என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் பாடி பேட்டர்ன். ஸோ இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு சேமாக தான் வரப்போகுது. பேக்கில் ஜிப்போ ஓப்பனோ எதுவுமே வரப்போகிறதில்ல. ஏன்னா மேலே சின்ன ஸ்ட்ராப் மாதிரி தான் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ராக்கோட கான்செப்ட் அதுதான். ஓகேயா? ஸோ வந்து நீங்கள் பேக்கில் நார்மலாக நெக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்து போடுறதுல பேக்கில் ஜிப் கொடுப்போம், ஓப்பன் கொடுப்போம். கண்டிப்பாக ஓப்பன் கொடுத்து தான் கிட்ஸுக்கு போடணும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்டில் நமக்கு ஜிப்போ எந்த ஓப்பனும் தேவையில்லை. ஏன்னா இந்த இடமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம், ஈஸியாக போயிடும். ஸோ இதை அப்படியே நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா எனக்கு தைக்க தெரியும் ஆனால் ப்ரொஃபஷனல் மெத்தடில் பேட்டர்ன்லாம் போட்டு எப்படி டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்கள் ஃபோனில் இருக்க வேண்டிய ஒரே ஆப் நம்ம சத்யாகோமணி அகாடமி ஆப். சரி, இதுலேருந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? 1 இல்லை 2 இல்லை 5 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ கோர்ஸ். அதாவது நம்ம நார்மல் பேண்ட்டை எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற டீட்டெயில்டு வீடியோ அண்ட் நிறைய பேர் அளவு ப்ளவுஸை கொடுத்து அதுலேருந்து ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம ஆப்பில் இருக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக இருக்கும். நம்பர் 2,
ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது, ஸ்கர்ட்ஸ்க்கு ஃபேப்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நாமளே டிரைவ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம ஆப்பில் இருக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்பர் 3, குர்த்தி, பிளவுஸ், பேண்ட்ஸ், கிட்ஸ் வியர் இப்படின்னு 50+ கோர்சஸ் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் வீடியோஸாகவும் இருக்குது, லைவ் கிளாஸஸாகவும் இருக்குது. இது டைரெக்டாக நீங்கள் நம்ம ஆப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கோர்சஸோட வீடியோஸும் நோட்ஸும் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் தான். அதுக்கு எக்ஸ்பைரின்னு ஒன்றே கிடையவே கிடையாது. அண்ட் நம்பர் 5, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் நம்ம ஆப்லேயே ஆஃப்லைன் வீடியோஸாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் கோர்சஸ் பார்க்கும்போது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற நம்ம ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் சத்யாகோமணி அகாடமி அப்படின்னு டைப் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். ஸோ லைனிங் கிளாத் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. நமக்கு 4 ஃபோல்டு வேணும், ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 வேணும்ல. ஸோ அதனால் இது ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. நான் இது அகெயின் இன்னொரு ஃபோல்ட் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 4 லேயர்ஸ் வந்துடும். கீழே எத்தனை லேயர் இருக்குது நமக்கு? 1 2 3 4. ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2. ஸோ இது வந்து சின்ன பாடியாக இருக்கிறதுனால நான் இப்படியே லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணோன்னே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. இன்கேஸ் இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லைனிங்கை விட்டு வைஸே 2 தடவை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணிக்கணும்னா, ஸோ இதான் செல்வேஜ். இந்த ஓரம் இருக்கிறது தான் நம்ம செல்வேஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நமக்கு வரும். லைனிங் கிளாத் வாங்கும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் சின்ன பாடின்றதுனால இதையே நான் இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு போட்டுக்கலாம். இங்கேருந்து மேலே லென்த் வைஸாக இன்னொரு ஃபோல்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 லேயர்ஸும் இருக்கும், உங்களுக்கு தேவையான லென்த்தும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ எப்பயுமே ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வேணும்னா ஃபார் மோஸ்ட் திங் உங்களுக்கு அயனிங் தான். அதுதான் மெயினான கீயே. உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறத லைனிங் கிளாத் அப்படியே வெட்டி மெயின் கிளாத்தையும் அப்படியே வெட்டி கிடைக்கிறத விட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈச் ஸ்டெப் நீங்கள் அயன் பண்ணி மட்டும் ஒரு கார்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்கிற அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பொட்டிக் லெவல் ஃபினிஷிங் உங்களுக்கு வேறு என்ன உள்ள நீங்கள் டெக்னிக்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அயன் பண்ணி பின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் கூட. ஸோ கொஞ்சம் இட்ஸ் டைம் டேக்கிங் தான், பட் அதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அயன் பாக்ஸை ஒரு சின்ன டேபிள் வீட்டில் இருந்தால் கூட போதும், அதில் ரைட் ஹேண்ட் சைடில் அயன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பர்மனெண்ட்டாக செட் பண்ணி வச்சுருங்க. டக்கு டக்குன்னு எடுத்து அயன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நமக்கு எரிச்சல் வரும்னா இந்த மாதிரி டேபிள் இருக்காது. ஸோ கீழேனா கூட ஓகே, அயன் பாக்ஸை எடுத்து அதுக்குன்னு ஒரு இடம் தேடி அதை ப்ளக் பண்ணி போட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இப்படி அயன் பண்ணுமான்னு நினைக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால் பண்ண மாட்டோம், சரி இந்த ஒரு ஸ்டெப்பு தானே அப்படின்னு. பட் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த செட்டப்பை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் கொடுத்து பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வரும். ஸோ எக்ஸாக்டாக எல்லா சீம் அலவன்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். அதனால் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஸோ இது ஃபோல்டட் எட்ஜில் இருக்குது, அதே மாதிரி இதுவும் ஃபோல்டட் எட்ஜ். இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்கணும், அதே மாதிரி இதுவும் ஃபோல்டில் இருக்குது. ஸோ இதை அப்படியே எக்ஸாக்டாக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் நமக்கு தனித்தனியாக கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லையும் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ இது கொஞ்சம் நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் சுற்றி விட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக்கை எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணுவோம், இந்த பிரின்சஸ் கட்லாம் சீம்லெஸ்ஸாக பண்ணுவோம், அந்த சமயத்தில் நம்ம எக்ஸாக்டாக தான் கட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் முடிஞ்ச வரை கொஞ்சம் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக் எல்லா ஃபேப்ரிக்குமே ஃப்ரே ஆகாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்ல உங்களுக்கு ஃப்ரே ஆகிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி நூல் வந்துட்டே இருக்கலாம். ஸோ அப்போ எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 inch கம்மியாயிரும், அந்த நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கட் பண்ண உடனே போய் தைக்க மாட்டோம், கட் பண்ணிவிட்டு சுருட்டி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டிச் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் எப்பயுமே ஒரே டெக்ஸ்சரில் இருக்காது. இதுனா நமக்கு காட்டன் லைனிங், ஸோ எப்படி கட் பண்ணுறீங்களோ அப்படியே இருக்கும். இது என்னாகும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். தைக்கும்போது இந்த இடத்துல இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு பத்தாமல் போயிடும். அதனால் எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம எக்ஸஸை கட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்கொயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் அப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட் நம்ம டேரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்கர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனிங் கொடுக்காமையே பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னு கொஞ்சம் நாள் வச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா லைனிங் இல்லாமல் பண்ணோன்னா ஒரு 2 வாஷ்லேயே சுருங்கிடும் நல்லா, அது அப்புறம் பழைய துணி மாதிரி ஆயிரும். லைனிங் போட்டோன்னா ஒரு அயன் பண்ணிட்டோன்னா நல்லா நீட் ஆகிரும், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரை லைனிங் கொடுங்க. ஃபேப்ரிக் நல்லா திக்காக இருக்குன்னா பண்ண வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக கேதரிங் தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடம் இங்கே இருக்கிறதுல இந்த இடம் வெயிஸ்ட், அதாவது நம்மளோட வெயிஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்மளோட பேட்டர்னில் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். ஸோ லென்த்து நமக்கு தெரியும் இல்லையா, லென்த்து 15 inches தான். ஸோ இப்போ கேதர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய துணி எடுத்து அதை சுருக்கி கேதர் பண்ணி கேதரிங் எஃபெக்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ அது நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து நமக்கு லென்த்து தெரியும், இங்கேருந்து 15 inch வரைக்கும் ஸ்கர்ட் வரப்போகுது. மேலேருந்து யோக் பீஸ்லேருந்து லென்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா லென்த் வந்து 15, விட்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ ரேண்டமாக எடுக்கிறேன், ஒரு 13 inchesன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 12.5 இருக்குது. ஓகே, ஸோ 12.5 inches இங்கேருந்து இங்கே இந்த விட்டு வெயிஸ்டோட விட்டு டோட்டலாக ஒரு 12.5 ஒரு 13 எடுத்துக்கலாம். அப்போது இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நான் பேக்குக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ இப்போ 13 inches இருக்குன்னா உங்களோட வெயிஸ்ட்டு என்ன இருக்கோ அதை விட மினிமம் நீங்கள் டபுளாக எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதை விட டபுளாக எடுக்கணும். அப்போ இது 13னா 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 26. ஸோ அப்போ ஸ்கர்ட்டோட விட்டு ஃப்ரண்ட்டுக்கு 26 inches, பேக்குக்கு 26 inches. ஸோ நான் சொல்கிறது மினிமம் டபுளாக இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரிப்பிளாகவும் போட்டுக்கலாம், 4 times-ஆகவும் போட்டுக்கலாம். அதை விட ஜாஸ்தியாக வேண்டாம், ரொம்ப நிறைய துணி இருக்க மாதிரி இருக்கும். குட்டி பசங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் ஒரு 3 times-ஆக கூட போட்டுக்கலாம். இப்போ 13 இருக்குன்னா அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரும், 39. அப்போ 39 விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மினிமம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதை எடுத்துக்கணும். அப்போது 26 வருதா, இங்கே 13 இருக்குது, அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 26. அப்போ விட்டு 26 எடுத்துக்கணும், லென்த்து 15. இதே மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கணும், ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று. ஸோ நீங்கள் 26னா 26 தான் எடுக்கணும்னு இல்லை, 27, 28, 29, 30 எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். எனிஹவ் நம்ம அதை கேதர் பண்ணி வேஸ்ட் அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். எவ்வளோ ஃபேப்ரிக் இருந்தாலும் அதை சுருக்கி இந்த வேஸ்ட் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இஃப் இன்கேஸ் எனக்கு 26 இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு 3/4 மீட்டர் தான் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படின்னா இப்போ இது 13 இருக்கா. ஸோ இந்த 13லேருந்து மினிமம் நீங்கள் இதிலேருந்து இப்போ இது 13 இருக்குது, இதிலேருந்து மினிமம் ஒரு 10 inches-ஆவது நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும்.
மினிமம் சொல்கிறேன். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 26 வருது. அப்போ 13 கூட ஒரு 10 இன்ச்சஸ் பண்ணோன்னா 23. ஸோ ஒரு 10 இன்ச்சஸாவது ஜாஸ்தியாக இருந்தால் தான் கேதரிங் எஃபெக்டே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே அளவு வச்சுட்டு எப்படி நம்மளால் கேதர் பண்ண முடியும்? ஸோ மல்டிப்ளை 2 போட்டோன்னா ஓரளவு கேதரிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் இங்கே ஒரு 30 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வருதோ அதில் நான் ஒரு 30 வரைக்கும் 26லேருந்து 30 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ லென்த்து தான்றதுனால இப்போ இது எவ்வளோ விட்த் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு 30 வேணும். இப்போ இது வந்து 21.5 இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்தேன்னா நமக்கு ஒரு 44 இருக்குது. ஸோ நமக்கு 44 தேவையில்லை, நமக்கு இப்படி தான் வேணும். ஸோ அப்போது ஸோ நான் ரெண்டாவே கட் பண்ணிக்கிறேன். எனக்கு 30 வேணும், பட் இது 44 இருக்குது. ஸோ நான் இங்கே எக்ஸஸ் இருக்கிறத நான் இங்கே கட் பண்ணுறேன். முதல்ல லென்த்தை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரிண்ட்டு தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை வந்து இப்படி கூட மடித்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் வந்து அப்சைட் டவுன் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படினாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்படினாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிரிண்ட் வந்து இப்படி இருக்குது. இந்த ஹார்ட் அப்போ வந்து நான் ஸ்கர்ட் போட்டால் இது மேலே வர்ற மாதிரி அப்படி போட்டால் தான் இந்த ஹார்ட் கீழே வரும். ஸோ அப்போ ஆப்வியஸாக நான் இந்த லென்த்தில் தான் எடுத்தாகணும். இப்படி எடுக்க முடியாது. இந்த லென்த்து நான் வச்சேன்னா ஹார்ட் இப்படி சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து தான் நான் லென்த் எடுத்தாகணும். ஸோ இப்போ இங்கேருந்து 15 2 வேணும். ஒரு 15 லென்த்து, இன்னொரு 15 லென்த்து நான் அடுத்ததை எடுக்க போகிறேன். ஸோ ஒரு 16 எடுத்துகிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸோ ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. அகெயின் நான் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்கர்ட்டோட லென்த்து 15, அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும், இங்கே மேலே யோக்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அண்ட் கீழே இதை மடித்து தைக்கணும்ல, ரா எட்ஜாக இருக்கும், அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைக்கணும். ஸோ இங்கே ஒரு சீம் அலவன்ஸ் 1 இன்ச். அப்போ டோட்டலாக ஸ்கர்ட்டோட லென்த்து 15, மேலே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் யோக்கோட அட்டாச் பண்ணுறதுக்காக, கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச். அப்போ டோட்டலாக 15 + 1 16, 1/2 இன்ச் 16.5 இன்ச்சஸ். ஸோ லென்த்து டோட்டலாக 16.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது 15க்கு வந்துடும். ஸோ 4 லேயர்ஸ் இருக்குது அடியில். டோட்டலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்தே நான் எடுத்துக்கிறேன். மேலே ஒரு லைன் போட்டுட்டு லென்த் என்ன 16.5, 15 + 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் 16.5. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜில் வச்சுட்டு நமக்கு ஏன்னா இவ்வளோ விட்டு தேவையில்லைல்ல, 43 வரைக்கும் விட்டு இருக்குது, நமக்கு வந்து 30 போதும். ஸோ அதனால் சைடு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வச்சு இவ்வளோ ஃபுல் ஃப்ளேர் கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து 21.5 கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு 30னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 15, ஒரு 16 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இவ்வளோ போதும். ஸோ நான் ரிமைனிங்கை கட் பண்ணிடுறேன். ஸோ 16 மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ லைனிங் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வேணாலும் நீங்கள் லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்கும் கேதர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு உள்ள லைனிங்லாம் அவ்வளோ ஏன்னா கேதரிங் எஃபெக்ட் வெளியே தெரிய போகிறது இல்லையா உள்ளே கொடுத்துருக்குற லைனிங்கில். ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஏலைன் ஸ்கர்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே கொடுத்துருக்குற லைனிங்கை ஏலைன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வேஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் கேதர் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இதுவே கேதர் பண்ணி வேஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் பல்காக இருக்கும். உள்ளே கொடுக்குற லைனிங்கும் அதே மாதிரி கொஞ்சம் பல்காக கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல வேஸ்ட் கிட்ட. ஸோ அதனால லைனிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஏலைன் ஸ்கர்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் இதில் என்ன வந்துச்சு, 16.5 வந்துச்சு. சீம் அலவன்ஸ்லாம் சேர்த்து 16.5 வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த்ல இருந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி லைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா லைனிங் உள்ள தள்ளி தானே இருக்கும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்லேருந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 16.5 மெயின் ஃபேப்ரிக் இருக்குன்னா லைனிங் 14.5 போதும். ஏன்னா இது உள்ளே தான் போகுது, வெளியே நமக்கு தெரிய வேணாம். ஸோ ஈக்குவல் லென்த்தில் நம்ம போட மாட்டோம் எப்பயும். உள்ளே இருக்க லைனிங்கோட லென்த்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லைனிங்கை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுறேன். தென் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு இப்படி நான் லென்த் வைஸ் பண்ணுறேன். ஸோ 4 ஃபோல்டு இருக்குது. இந்த சைடு ஃபோல்டட் எட்ஜ், இது ஃபோல்டட் எட்ஜ், இது எல்லாமே ஓப்பன் எட்ஜாக இருக்குது. ஸோ 4 ஃபோல்டில் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குன்னு வேணும்ல. ஸோ அதனால் இது ஃபோல்டட் எட்ஜில் இருக்குது. இப்போ லென்த் எவ்வளோ சொன்னோம், 14.5. ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போடுறது எவ்வளோ ஃபோல்ட் பண்ணி போடணும், இப்படி நம்ம சும்மா ரேண்டமாக போட்டிருக்கோம்ல, எவ்வளோ லென்த் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதை வச்சு பாருங்கள். ஸோ இந்த வெயிஸ்ட் இருக்குல்ல, இந்த வெயிஸ்ட், இந்த ஃபோல்டட் எட்ஜ், இதுவும் ஃபோல்டட் எட்ஜ் இல்லையா. அப்போது இந்த ஃபோல்டட் எட்ஜையும் இந்த ஃபோல்டட் எட்ஜும் ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே என்ன மெஷர்மெண்ட் வருது, இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, ஒரு 6.5 இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்கே இது என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, 6.5. ஸோ இதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5, 6, 7 வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ மினிமம் 4 சொல்கிறேன். என்கிட்ட அவ்வளோ ஃபேப்ரிக் தான் இருக்குன்னா கிட்ஸுக்கு மினிமம் 4 வைக்கணும். நீங்கள் ஒரு 7 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் போகலாம். நான் இப்போ ஒரு 6 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா எனக்கு 6 இன்ச்சஸ் இருக்கணும். ஏன்னா இது நம்ம கிராஸாக போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஏலைன் ஸ்கர்ட். இங்கே இருக்க மெஷர்மெண்ட்டையே கீழே வச்சு நம்ம லைன் போட்டோம்னா என்னாகும், அவங்களால நடக்க முடியாது. ஸோ இங்கே தான் ஹிப் இருக்கும், இங்கே இதே மெஷர்மெண்ட் ஓகே. பட் கீழே போக போக என்ன ஆகணும், ஃபேப்ரிக்கு ஃப்ளேர் கொடுத்துட்டே வரணும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்தா தான் அவங்களால நடக்க முடியும். அதனால தான் ஸ்கர்ட் போர்ஷன் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கேதரிங் கொடுக்குறோம், இல்லை சர்க்குலர் பண்ணுறோம், இல்லை ப்ளீட்டட் ஸ்கர்ட் கொடுக்குறோம், பேனல் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே எது தான் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், இந்த இடம் தான் ஃபிட்டாக இருக்கும். மற்றபடி கீழே போக போக ஃப்ளேர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ மினிமம் ஃப்ளேர் எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏலைன் தான். ஸோ ஏலைன் தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஏலைன் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எப்பயுமே நம்ம போட மாட்டோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், அவங்களால நடக்க முடியாது. ஸோ கால் நடக்கிறதுக்கு கொஞ்சமாவது இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் தான் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற 4, 5, 6 அந்த மாதிரி. ஸோ ஒரு சைடு 4னா இன்னொரு சைடும் ஒரு 4 வருமா, அப்போ 8 இன்ச்சஸ். ஸோ அவங்க நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா, இது வந்து நான் மினிமம் சொல்கிறேன். ஸோ 5, 6, 7 வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம், நல்ல உள்ள ஃப்ளார் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சஸ்னால் டோட்டலாக இங்கே ஒரு 6.5, அது கூட ஒரு 6 இன்ச்சஸ்னால் 12.5, ஒரு 13. அப்போது இங்கேருந்து 13 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை கணக்கு பண்ணி உங்களோட வெயிஸ்ட் என்னவோ அதை தாண்டி ஒரு 5 இருந்து 6 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இதை மடித்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 14.5 லென்த். ஸோ இங்கேருந்து லென்த் மார்க் பண்ண, இங்கே ஃபோல்டட் எட்ஜில் இருக்குது. ஓகே, இது இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஃபோல்டட் எட்ஜ் 14.5. ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜ் அப்படி வச்சுட்டு இந்த எக்ஸாக்ட் லென்த் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கே முடியுதோ அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 6.5, அதே 6.5 இங்கே மார்க் பண்ணுங்கள். இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு 6 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை இந்த லென்த் லைனில் மார்க் பண்ணுறோம்.
அது கூட 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து இந்த லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ லென்த்து மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஃபோல்டட் எட்ஜில் இது என்ன சைஸ் வச்சுருக்கோம், 14.5 லென்த்து. இந்த லென்த் இங்கேருந்து இந்த லென்த்து 14.5. அதே 14.5 இந்த கிராஸ் லைன்லேயும் மார்க் பண்ணணும். ஸோ மேலே இருந்து, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனை விட லைன் கிராஸாக போகும்போது என்னாகும், லென்த்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதனால் மேலே இருந்து 14.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இங்கேருந்து இது கூட இதை கனெக்ட் பண்ணிடு ஸ்மூத்தாக. ஸோ நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, சும்மா இப்படி ஏ லைன் போடும்போது இங்கே ஒரு கர்வ் பண்ணணும், இங்கே ஒரு 2 இன்ச்சில் ஒரு கர்வ் பண்ணணும், 3 இன்ச்சில் ஒரு கர்வ் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும். 2-3 இன்ச்சஸ்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை இந்த கிராஸ் லைனில் வைக்கணும், அவ்வளோதான். வச்சுட்டு இங்கேருந்து கர்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் ஸ்கர்ட்டோட எல்லா இடத்துலையுமே அந்த 14.5 இன்ச்சஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம என்னெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ மெயின் பார்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற அந்த டிசைனிங் எலமெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணுறது எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் திங்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ யோக் கட் பண்ணியாச்சு, கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரில் இருக்குல்ல 2 பக்கமும், இந்த ஃப்ரில்லுக்கு கட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரில் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கோ. இப்போ ஸ்கர்ட்டுக்கு எப்படி வெயிஸ்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கேருந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அவ்வளோ எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரில்லும் நம்ம கேதர் பண்ணி தான் வைக்க போகிறோம். அப்போது ஸோ இங்கேருந்து இதுதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இருந்தது இல்லையா, இது வந்து நான் ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த லென்த் எவ்வளோ வச்சோம் நம்ம, 9.5. ஸோ இங்கே வந்து இந்த சீம் அலவன்ஸோட சேர்த்து எடுத்துக்கணும். இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுவோம். ஸோ மேலே இருந்து 9.5. ஸோ இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இது ஃப்ரண்ட் இப்படி போய் பேக்லேயும் ட்ராவல் ஆகும், பேக்லேயும் இப்படி பின்னாடி வரும். 2 சைடும் இந்த ஃபேப்ரிக் இங்கேருந்து போய் ஷோல்டர் தாண்டி பின்னாடியும் வரப்போகுது. அப்போ ஃப்ரண்ட்டில் 9.5னா பேக்லேயும் 9.5. ஸோ ஃப்ரண்ட்டில் 9.5, பேக்லேயும் 9.5. ஸோ இது இங்கேருந்து போய் அப்படி பேக்கில் போய் பேக்குக்கும் பின்னாடி வரப்போகுது. அப்போ 9.5 + 9.5 19 இன்ச்சஸ். அப்போ டோட்டலாக 19 இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை விட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஃபேப்ரிக் என்ன மெஷர்மெண்ட் வருமோ அந்த அளவாச்சும் வேணும். ஏன்னா நம்ம இதை கேதர் பண்ண போகிறோம், இந்த இடத்துலையும் ஃப்ரில்ஸ் கேதர் பண்ண போகிறோம். அப்போ இது 19 இருக்குன்னா இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும், 38. அப்போது ஒரு சைடு இந்த ஃப்ரில் வைக்க போகிற அந்த ஃபேப்ரிக்கோட லென்த் எனக்கு 38 வேணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் எனக்கு 38. அதாவது இதோட லென்த்து, இந்த ஃப்ரில் ஃபேப்ரிக்கோட லென்த்து 38. அதை கேதர் பண்ணி நம்ம 19 ஆக்க போகிறோம். இப்போ இது வந்து அந்த ஃப்ரில் ஃபேப்ரிக்கோட லென்த்து, ஃப்ரில் லென்த்து 38 இன்ச்சஸ். இப்போ விட்டு, ஃப்ரில்லோட விட்டு, அதாவது இது எவ்வளோ இருக்க போகுது, இந்த இடம் எவ்வளோ தெரிய போகுது, ஷோல்டர்லேருந்து இது ஃப்ரில் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ தெரிய போகுதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இது வந்து 2 வைக்கலாம், 2.5 இன்ச்சஸ் வைக்கலாம், 3 வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போனால் அப்படி இந்த விங்ஸ் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், ஒரு 2.5 இன்ச்சஸ் போதும். ஸோ இது விசிபிளாக இருக்கிறது, அந்த ஃப்ரில் வந்து விசிபிளாக இருக்கிறது ஒரு 2.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ அது கூட
இங்கே நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்க போகுதுன்றது தான் இந்த 2.5 இன்ச்சஸ். தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சைடில் அது விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்கணும். அப்போ அது கூட இந்த பாடி போர்ஷனோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த இந்த இங்கே ஒரு பீஸ் பட்டி பீஸ் மாதிரி வரும். இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல ஸ்கொயர் ஷேப்பில், இந்த பீஸ்க்குள்ளே இதை அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch. அப்போது 2.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ். தென் அது கூட ப்ளஸ் இதை மடித்து தைக்கணும்ல, இந்த ஓரத்தை மடித்து தைக்கணும்ல. இப்போ ஸ்கர்ட்டு கீழே எப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைப்போம், அதே மாதிரி இந்த ஓரத்தை மடித்து தைக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு 1 inch. ஓகேயா? ஸோ டோட்டலாக இப்போ 2.5 ப்ளஸ் 1/2 inch 3 inches ப்ளஸ் 1 inch 4, டோட்டலாக 4 inches விட்த்து. ஸோ இதுவும் சீம் அலவன்ஸ். இது அந்த பட்டி பீஸோட அட்டாச் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ், இது அதை மடித்து தைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். ஸோ இது 1 inch வேண்டாம், நீங்கள் ஒரு 1/2 inchலேயே மடித்து தைச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ எப்பயும் அந்த சீம் அலவன்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஸோ சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த சீம் அலவன்ஸை மடித்து தைச்சிடணும். இப்போ 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு 1/2 inch மட்டும் மடித்து தைச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த 1/2 inch சீம் அலவன்ஸ் இந்த மெயினான மெஷர்மெண்ட் கூட ஆட் ஆயிரும். அப்போ இந்த விசிபிளாக இருக்கிறது 3 ஆயிரும். ஸோ அதனால் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே அளவு தச்சு முடிச்சிடணும். ஸோ இப்போது விட்டு 4 inches. ஸோ நான் இது 3.5 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம குட்டியாக தான் நான் மடிப்பேன், ரொம்ப எனக்கு 1 inch வேண்டாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்கு. நான் ஒரு 3.5 inches எடுத்துக்கிறேன். ஸோ லென்த்து வந்து 38 inches, விட்த்து வந்து 3.5 inches. ஸோ 38 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 19. ஸோ 19. ஸோ இங்கே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ இங்கே ஃபோல்டட் எட்ஜில் இருக்குது. ஸோ இதே மாதிரி 2 எடுத்துக்கணும். இப்போ லென்த் எவ்வளோ வேணும், 38 இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துச்சு, 19 வந்துச்சா. ஸோ இங்கே 19. லென்த் விட்த் எவ்வளோ, 3.5. ஸோ இதுவும் இப்போ 38 வந்துச்சுன்னா 38 பண்ணணும் இல்லை, 40 எடுத்துக்கலாம், 41 42, ஏன்னா கேதர் தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே அளவில் இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பின்னாடி ரோப் கட்டுறோம்ல, அந்த ரோப் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ரோப் மெஷர்மெண்ட் 2, அதே மாதிரி நமக்கு 2 வேணும் இல்லையா. ஸோ அந்த ரோப் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 18 19 20 21 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படியும் ஒரு 6 years and 10 yearsக்குலாம் ரோப் கொடுப்போமா எனக்கு தெரியல, வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 22 வரைக்குமே போதும், ஒரு சைடு சிங்கிள் சைடு நான் சொல்கிறேன். ஸோ 22 23 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 20 inches எடுத்துக்கிறேன். ஒரு சைடுக்கு நான் 20 inches, இன்னொரு சைடுக்கும் 20 inches வரும். ஸோ 20 21 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. லென்த்து பின்னாடி கட்டுவோம்ல ஃப்ராக், அந்த லென்த்து. ஸோ அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ 11 ஆகட்டும், நான் பிரேக் சொல்கிறேன். ஒரு இதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம், ஸ்டிச்சிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் விட்டுக்கலாம். ஸோ கட்டிங் பார்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது பின்னாடி கயிறு கட்டுறோம்ல, அந்த கயிறு கட்டுறது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லென்த்து 4 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, விட்த்து 4 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
லென்த்து நான் சொன்ன மாதிரி இதில் 2 இருக்குது, டபுள் ஃபோல்டாக இருக்குல்ல. ஸோ 2 இருக்குது, 2 சைடுமே எனக்கு கிடச்சிரும். நான் சொன்ன மாதிரி லென்த்து வந்து நான் ஒரு 20 தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 21.5 இருக்குது. ஸோ இது எவ்வளோ இருக்கோ நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுட்டேன். எவ்வளோ இருக்கோ நான் அதை அப்படியே எடுத்துக்க போகிறேன். இது தைக்கும் போது கொஞ்சம் கிராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் காட்டுறேன். சைடில் கட்டுற ரோப்புக்கு 2 ஃபேப்ரிக். ஸோ அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். அந்த ஃப்ரில்லுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணோம்ல, அதையும் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பட்டி பீஸ் சொன்னல, ஸோ இது வந்து 1 இன்ச் விசிபிளாக இருக்க போகுது. இந்த பட்டி பீஸ் வந்து விசிபிளாக இருக்கிறது இந்த இடம் இருக்குல்ல, இந்த விட்டு வந்து 1 இன்ச் விசிபிளாக இருக்க போகுது. ஸோ அப்போது அந்த பட்டி பீஸ் 1 இன்ச் விசிபிளாக இருக்க போகுது அப்படின்னா அதை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி உள்ள சீம் அலவன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச், பேக்கில் 1 இன்ச், இதை தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ டோட்டலாக 3 இன்ச்சஸ். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டோட்டலாக அதோட விட்டு வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். லென்த் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இது இப்படி போய் ட்ராவல் ஆகி பின்னாடி வரப்போகுது. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருந்தது நமக்கு 9.5 இன்ச்சஸ் இருந்தது. அப்போ இங்கே 9.5, பின்னாடி 9.5, டோட்டலாக 19 இன்ச்சஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 19 இருக்குன்னா 19ஏ கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதோட விட்த் எவ்வளோ 3 இன்ச்சஸ். ஸோ இப்போ இதோட விட்த் 3 இன்ச்சஸ். சமயம் டபுள் ஃபோல்டில் இருக்குது, டபுள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ 2 பீஸ் வேணும், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வேணும். ஸோ லென்த் எவ்வளோ சொன்னோம் 19, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவே இருந்தால் நான் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ 21.5 இருக்குது. நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் இருக்கிறது அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எப்படி அயன் பண்ணி எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி விசிபிளாக இருக்க போகிறது இது 1 இன்ச் தான். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 1, பேக்குக்கு 1, அது போக ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இது 3 இன்ச்சஸ் இருக்குது, இந்த ஃபேப்ரிக் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அடுத்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள், தென் அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு அந்த 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச், அப்புறம் அந்த 1 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச். அப்போ மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், தென் அப்புறம் 1 இன்ச், அப்புறம் 1 இன்ச், அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். அதே மாதிரி இங்கேயும் நான் மார்க் பண்ணுறேன், 1/2 இன்ச், அப்புறம் ஒரு 1 இன்ச், அப்புறம் ஒரு 1 இன்ச். சரி, எப்பயுமே இந்த லைன் போர்ட்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கணும்னு நான் அப்படி போடுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இங்கேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், தென் இதுக்கப்புறமா 2 1 இன்ச் 1 இன்ச் இருக்குது. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னா 1/2 இன்ச் நம்ம மடிச்சிருவோம்,
அங்கேயும் 1/2 inch நம்ம மடிச்சிருவோம். தென் அதுக்கப்புறமா இதை டோட்டலாக இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணோடனே நமக்கு மொத்தமாக விசிபிளாக இருக்க போகிறது 1 inch மட்டும்தான். ஸோ இங்கேருந்து இங்கே மொத்தமாகவே விசிபிளாக இருக்க போகிறது 1 inch தான் விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சைடு மட்டும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சைடு 1/2 inch இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை 1/2 inch மட்டும் இது அங்கே போய் நம்ம நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணிடலாம், தாராளமாக பண்ண முடியும். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் திருக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேருந்து ஒரு 1/2 inchல ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1/2 inchல ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inchல ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1 inch, அதுக்கப்புறம் ஒரு 1 inch, அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த 1/2 inch மட்டும் ஃபோல்ட் பண்ணி நான் அயன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அயன் பண்ணிட்டோன்னா ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அகெயின் இந்த 1 inch லைன் இருக்குல்ல, அந்த 1 inch லைனையும் மடிச்சுட்டு ஒரு அயன். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 inch போட்டதை மடித்து அயன் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 1 inch, அந்த 1 inch தான் மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டையும் ஃபோல்ட் பண்ணி, ஸோ ரிமைனிங் வந்து இங்கே 1/2 inch உங்களுக்கு இருக்கணும். இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 1/2 inch தெரியணும். அந்த 1/2 inchல தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 inch மடிச்சு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் மேலே படுற மாதிரி இப்படி வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க. இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ ராங் சைடு தான் நான் மடித்து அயன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேணால் நீங்கள் 1/2 inch 1 inchல லைன் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 inch மட்டும் ஃபோல்ட் பண்ணி, ஸோ இப்போ அகெயின் மேலே ஒரு 1/2 inch மட்டும் விட்டுட்டு ஸோ ஸ்டிச்சிங் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது. இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லைன்னா என்னாகும், நம்ம இந்த 1/2 inch கையில் ஃபோல்ட் பண்ணோன்னா என்னாகும், நம்ம இந்த 1/2 inch கையிலையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமும் இழுத்து மூடணும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி இழுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாது, இப்படி இழுப்போம். ஸோ அப்போ இழுத்து இழுத்து என்னாகும், இப்படி இந்த இடத்துல அப்படி க்ரீஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிடணும். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வரப்போகிற பட்டி பீஸ். தென் இது ஃப்ரில் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். தென் இது பேக்கில் ரோப் கட்டுறதுக்காக 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். தென் ஸ்கர்ட் கட் பண்ணி கேதர் பண்ணுறதுக்காக ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கோம். தென் லைனிங்கை ஏ லைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தென் பாடி போர்ஷன் லைனிங்கில் எக்ஸாக்டாக கட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையானது. ஸோ கட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போகலாம்.